பிஎம் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அது ஏன் அனௌன்ஸ் பண்ணான்றத ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட் ரெடி வித் மீலாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு அதெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி ஷேர் பண்ணுற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ரீசன்ட் 2 டேஸாக பேசும் பொருளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் அனௌன்ஸ் பண்ணது தான். பேக் டு அந்த கோவிட் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு கொஞ்சம்லாம் ஷிஃப்ட் ஆகுங்க. அட் த சேம் டைம் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறதா இருக்கட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். அது ஏன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பிஎம் இந்த அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏன் அனௌன்ஸ் பண்ணான்றத ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்தியா இஸ் மேஜர்லி இன்ட்டு எதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டா இம்போர்ட்டா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏற்றுமதியா இல்லை இறக்குமதியில் வந்து இந்தியா அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் இன்ட்டு இறக்குமதியில் தான். ஏற்றுமதியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம. ஓகேவா? ஸோ அதுதான் ஒரு மேஜர் ரீசன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கான காரணம். இறக்குமதியில் பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதினா இம்போர்ட் பண்ணுறது, அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்போர்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $950 $980 வரைக்கும், $1 பில்லியன் வரைக்கும், சும்மா வெறும் $1000 இல்லை, $1 பில்லியன் வரைக்கும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது எக்ஸ்போர்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $850 to $870 பில்லியன் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? எல்லாரும் நினைக்கலாம் இதில் என்ன ஒரு $120 பில்லியன் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் என்ன ஒரு 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 பாதிப்பு இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா ஸோ நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா தான். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து மெஜாரிட்டியாக நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸும் என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டாக கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது குறையுது ஏறுதுன்றதை தாண்டி அந்த கோல்டு பர்ச்சேஸ்ன்றது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு, எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஒரு அன்ப்ரொடக்டிவ் அசட்டாக இருக்குது. விச் இஸ் லைக் நம்ம ப்ரொடக்டிவாக இல்லாமல் நான் ஒரு கோல்டு வாங்குறேன் அப்படின்னா மெஜாரிட்டியாக இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கி டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணலை, எனக்கு எமர்ஜென்சியாக ஃபண்டு ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒன்று செல் பண்ணிடுவாங்க, இல்லை அதை வந்து பேங்க்கோ எதோட பிளேஸில் வச்சுட்டு அந்த ஒரு டெம்பரரி காசுக்கான அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிப்பாங்க. ஸோ இதுவே ஒரு க்ரூட் ஆயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், நம்ம 2 வீலராக இருக்கட்டும், ஒரு 4 வீலராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கன்சியூம் பண்ணுறோம். விச் இஸ் லைக் டெய்லி யூசேஜில் வந்து யூஸ் பண்ணுறோம். மணி ஃப்ளோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அதிகமாக இருக்குது. வென் கம்பேர்ட் டு கோல்டு கம்பேர் பண்ணுறப்போ க்ரூட் ஆயில் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த மணி ஃப்ளோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் மட்டும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா $130 பில்லியன் வந்து க்ரூட் ஆயில் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா $70 பில்லியன் வந்து கோல்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுற 50% ஆஃப் க்ரூட் ஆயில்